மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போறது மார்க்கெட். புதன்கிழமை எப்பவுமே மார்க்கெட் பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தொடர்ந்து மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அதாவது 24,300 கிட்ட போன ஒரு நிஃப்டி மீண்டும் வந்து 24,000க்கு கீழே வரத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இது ஸ்டேபிளா இருக்குமாங்கிறப்போ இன்னுமே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கன்சிஸ்டண்டா கன்சிடரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளா கீழ் நோக்கி நகர்ந்துட்டு இருந்தது, கன்சிடரேஷன் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத கவனிக்க முடியுது நம்மளால. ஓகே, ஒரு பாயிண்டா நம்ம பார்ப்போம். ஓகே, இனி நம்ம கோல்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கோல்டு 4,129, அதாவது ஒரு அவுன்ஸுக்கான காஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 4,012 கிட்ட தான் இருந்தது பெர் அவுன்ஸ், பர் டாலர்ல சொல்றேன் நான். இன்னைக்கு 4,129 ஆயிருக்கு. சில்வர் அகைன் அதுவுமே கொஞ்சம் ரெக்கவரி எடுத்திருக்கிறத பார்க்க முடியும். சென்னையில ஆன்லைன் பிரைஸ் நம்ம பார்க்கறது 22 கேரட் 13,430. எங்க இருந்தது 13,135ல இருந்து 13,430 வரைக்குமே அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். சில்வர்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 235ல இருந்து 245 அந்த ரேஞ்ச் நம்மளால இப்போ சேஞ்சஸை பார்க்க முடியுது. இன்னைக்கு மார்க்கெட் 24,000க்கு மேல போன மார்க்கெட் இப்போ 23,000க்கு கீழே துடிக்குதுன்னு சொன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுலவே அது வந்து கீழே வந்துருச்சு. 23,900 சில்லறைக்கு வந்தாச்சு. போன ஒரு வாரமா மார்க்கெட் சைட்வே, போன 1 மந்த் எடுத்து பார்த்தாலுமே சைட்வே இதை நோக்கி தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும், ஏன்னா இந்த நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த க்ரூட் ஆயில டிபெண்ட் பண்ணியும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ ஈரான் யூஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் இன்னுமே கூடுதலா ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதனால என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு பேரல் $92 தாண்டிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு பார்த்தோம், 72 78 அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட 90 பிடிச்சி 92க்கு வந்திருக்குங்கிறது நிச்சயமா ஒரு நெகட்டிவான சைனா தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கணும்னா, 2028ல இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஜெனரிக் மருந்துகளுக்கு கூட 100ல இருந்து 200% டாக்ஸ் போடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் ஏற்கனவே என்ன சொன்னாருன்னா, பேட்டன்டட் மெடிசனுக்கு மட்டும்தான் நாங்க வரி அப்படின்னு சொன்னாரு. அப்ப நமக்கு ஒன்றும் பெரிய பயம் இல்லை. நானே சொன்னேன், ஃபார்மாக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஜெனரிக் நம்ம மருந்துகளை நம்பி தான் நம்ம அதிகமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சேன். அதனால திருப்பியுமே பார்மா செக்டர்ஸ் எல்லாமே மேல் நோக்கி நகர்ந்தது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு தான் முதல்ல இது மேலேயும் ஜெனரிக் மெடிசன் மேலேயே அவர் லாக் வைக்கிறாருன்னும் பொழுது இது வந்து நிச்சயமா நமக்கு ஒரு பிரச்சனையா வரலாம். ஆனா எனக்கு கேள்வி என்னன்னா, 2028க்கு அப்புறம் இவர் முதல்ல பிரசிடென்டா இருப்பாரா? அப்போ வரக்கூடிய பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருப்பாங்களா, இல்லைன்னா ஆப்போசிட்டா இருப்பாங்களா? இந்த அடிப்படையிலையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நோக்கி நகர்றது நிச்சயமா நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணுமே தவிர, எதிர்காலத்துக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்க போற சம்பவங்கள்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்குள்ள இந்த மருந்து கம்பெனிகள்லாம் என்ன கூட பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி அதை நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டரா மாற்றி அங்கேருந்து பிசினஸ் பண்ணும்போது நிச்சயமா இது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்காது. மோரோவர் அப்படியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே சன்ஃபார்மா மாதிரியான நிறுவனங்கள், டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், இவங்கெல்லாம் வந்து அதில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்கிறது ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு சன்ஃபார்மா, சிப்லா இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்ல டிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு 2% வரைக்கும் நெகட்டிவா பார்த்துட்டு தான் வருது. ஓஎன்ஜிசிக்கும் வேதாந்தா ஆயிலுக்கும் நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஆர்பிட்ரேஷன் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது ரொம்ப நாளா. டீட்டெயிலாக நான் பார்க்கல, இருந்தாலும் அப்படி ஒன்று நடந்து அது என்ன நடந்ததுன்னா, ஓஎன்ஜிசிக்கு சாதகமாக வந்துருச்சு. இப்போ ஓஎன்ஜிசி என்ன பண்ணுறாங்கனாக்கா, டெல்லி ஹைகோர்ட்டில் இதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ஒருவேளை எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் என்ன சொன்ன கண்டிஜென்ட் லைபிலிட்டின்னு அப்பப்போ நான் சொல்லுவேன் இல்லையா. அந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டினா இந்த மாதிரி தான் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். மேபி இவங்களுக்கு ஃபேவராகவும் நடக்கலாம், இல்லை அன்ஃபேவராக நடக்கலாம். அன்ஃபேவராக நடந்துருச்சு வேதாந்தா ஆயிலுக்குன்னும் பொழுது அவங்க அந்த பேமெண்ட்டை யாருக்கு கொடுக்கணும்? ஓஎன்ஜிசி செட்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், இல்லை வேற ஏதாவது கூட நடக்கலாம். அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படக்கூடியது தான் இந்த கண்டிஜென்சி லைபிலிட்டிங்கிறத பாருங்க. பட் இப்படி ஒன்று இருக்கு, டீட்டெயில் என்னன்னு பார்த்துக்கோங்க. உள்ள ஸ்ரீ பாலாஜி மாலா டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, எஸ்எம்இ கம்பெனி தான். அது ஒரு ஐபிஓல வருது. ரொம்ப மார்க்கெட் இதுதான். 18-19 கோடி தான் ஐபிஓவே அவங்க ரிலீஸ் பண்றாங்க. நிஃப்டிக்கு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில 24,000க்கும் கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னுமே தொடர்ந்து கீழே போகுமா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஆட்டோமொபைல் செக்டரோடைய வெயிட்டேஜ் அதுக்குள்ள இருக்கு. நமக்கு அது ப்ராப்ளம் தான். நிஃப்டியில சொல்றேன், நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல சரியான ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, ஈவன் என்னோட போர்ட்ஃபோலியோல இல்லை என்ன ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட சில போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் போயிருக்காதுன்னு நான் நம்புறேன். எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எதை ஃபாலோ பண்ணணும்னா 23,800ங்கிறத சப்போர்ட் லெவலாக வச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த சப்போர்ட் லெவல் 23,800, அதுக்கப்புறம் 24,400 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் மார்க் பண்ணி, இதை எதை பிரேக் பண்ண போகுதுன்னு தெரியல மார்க்கெட். 23,800 பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னுமே மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்விங் கீழ் நோக்கி நகரும். 24,400 டச் பண்ணிச்சுன்னா அகைன் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், யூஸ் த டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 23,800 ஒருவேளை மார்க்கெட் டச் பண்ணி இன்னும் கீழே போகணும் போது வெயிட் பண்ணி அகைன் நீங்க என்ன பண்ணணும், கன்சிடரேஷன் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா,
இந்த ஏஐ மேல ஓவரா நம்ம வந்து ரேட் ஏற்றி வச்சுட்டோம்னு போன வீடியோல பேசியிருந்தோம், ஏற்றி வச்சுட்டோன்னு. அப்போ நடுவில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஓரளவுக்கு பெட்டர் ப்ரைஸ் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி கன்சிடரேஷன் பண்றதுனால ஓரளவுக்கு மார்க்கெட் ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் வந்து மேல் நோக்கி நகர்ந்து அந்த மார்க்கெட்டை மேலே கொண்டு போகுது. இருந்தாலும் நமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை இந்த கட்டமைப்புகளில். அப்போ யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அதே தான் ரீசன். என்விடியா, அப்புறம் நம்ம நிறைய கம்பெனிகள்லாம் இருக்கல, செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனியோட ப்ரைஸ் எல்லாம் ஓவரா ஏற்றி விட்டோம். அப்போ இப்போ சடன்னு விழுந்தது, போன ஒரு 10-15 நாளா விழுந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா பிரேக் அடிச்சு திருப்பி மேலே போகுது. ஏன்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, செமிகண்டக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்திருக்கு. என்னன்னா 3 மடங்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா Q1 ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவங்கவுங்க ஃபினான்ஷியல் கைட்லைன்ஸ் கொடுக்க என்ன ஆகும்னா, அந்த கைட்லைன்ஸ்ல தான் தகவல் இருக்கு. 3 மடங்கு டிமாண்ட் அதிகமாகி சப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறதும் மேற்கொண்டு அடுத்த சில வருஷங்கள்ல 2-3 ஆண்டுகள்ல செமிகண்டக்டரோட சப்ளை இந்த நிறுவனங்கள்ல இருந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் வந்ததுனால முக்கியமா அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி சொல்றேன் ரெக்கவரி ஆகி நாஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவே முடிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். தொடர்ந்து மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டோமொபைல் செக்டர் அடின்னு அடிச்சோம். மேபி அது கொஞ்சம் மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. மேலலாம் இல்ல, அந்த ப்ரைஸை வந்து புக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. டாடா மோட்டார்ஸ், டெக் மஹிந்திரா, இந்துஸ்தான் எதெல்லாம் நம்ம அடிச்சோமோ அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி தெரியுது. இன்னுமே தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார்மா, நான் சொன்ன இந்த ரீசன்னால ஃபார்மா, பேங்கிங், ஐடி இதெல்லாம் தொடர்ந்து நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது நான் சொல்றது சன் ஃபார்மா, சிப்லா, வேதாந்தா, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி ஸ்டாக்கை பத்தி பேசி மெகா கேப் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட், அல்பாபெட், அமேசான், மெட்டா இந்த கம்பெனிக்கு பின்னாடி என்னன்னா ஏஏ செமிகண்டக்டரான இந்த விஷயங்கள்ல தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஒரு ஏஐல நமக்கு எவ்வளவு ஃப்ளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்கம் இன்னும் வரல, இன் ஃபியூச்சர்ல வரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படியான ஃப்ளோவை விட இந்த கம்பெனிகள் அதிகமா தன்னுடைய பணத்தை வந்து இந்த துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஷ் ஃப்ளோன்னு எவ்வளவு இருந்துச்சு இவங்களுக்குன்னு ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட், அதாவது FCFன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அந்த ஃப்ளோவை விட அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்கிறது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒருவேளை எதிர்காலத்தில் ட்ரெண்ட் மாதிரி வேற டெக்னாலஜி உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவங்க போட்ட மொத்த எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகும்? ரிஸ்க் தானே. ஒருவேளை ஏஐக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாம போயிடுச்சு, இல்லாமலாம் போகாது, வேற ஒரு ட்ரெண்ட்ல நான் அதான் எதிர்பார்க்கறேன். இப்போ இவங்க போற ரூட்ல போகாம ட்ரெண்ட் மாறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிற. அப்போ இவ்வளவு பெரிய அமௌண்ட் இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர் மத்தியில் ஏற்படக்கூடிய இயல்பான வருத்தம் தான். பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நானும் நம்புறேன். இப்போ Q1 ரிசல்ட், எஸ், யாருன்னா ஆல்பபெட், கூகுளோட Q1 ரிசல்ட் வரப்போகுது, டெஸ்லாவோட Q2 ரிசல்ட், அவங்களுக்குலாம் Q2, நம்மளாம் Q1 சொல்ற மாதிரி அவங்களாம் Q2 ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது ஏஐ, டேட்டா சென்டர், கிளவுட், அதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க எப்படியான முயற்சிகள்லாம் பண்ணாங்க, அது இவங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்கிறதும். எலான் மஸ்க் ஈவி வந்து அந்த ஊர்ல அவருடைய காருக்கு கொஞ்சம் ஸ்லெட்ஜ் ஆயிருக்கு, மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லெட்ஜ் ஆயிருக்கு. இருந்தா கூட ரோபோ டாக்ஸின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போன குவார்டர் ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறத நிறைய பேர் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மோரோவர் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். செமிகண்டக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3 டைம்ஸ். அதாவது சவுத் கொரியாவுடைய செமிகண்டக்டர் ஏற்றுமதி, அவங்க வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியது 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த செமிகண்டக்டருடைய எல்லா பக்கமும், நாட் ஒன்லி சவுத் கொரியா, ஈவன் அமெரிக்கா, ஜப்பான், அந்த மாதிரி பல கண்ட்ரிலையுமே மார்க்கெட் ஏறினதுக்கு இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான் 1000 பேருக்கு மேலே போனதும் ப்ரைஸ் ஏறும் அப்படின்ட்டு. பட் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ 1050 மெம்பர்ஷிப் தாண்டி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? 1-2 பேர் நீங்கள் கேட்டதுனால நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இமீடியட்டாக பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்தோட என்ன பண்ணலாம், இன்னும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.